அண்மை செய்தி. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத ஈடிக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கு பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் எதிரான வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்யாதால் அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அண்மையில் சோதனை நடத்தியது. சோதனை முடிவில் ஆகாஷ் பாஸ்கர் இடமிருந்து ஆவணங்கள் மற்றும் சில பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் மீண்டும் அமலாக்கத்துறை தரப்பில் இருவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ் மற்றும் பி. லட்சுமிநாராயணன் ஆகியோருடைய அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என கோரினார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே 2 முறை கால அவகாசம் வழங்கிய பின்னரும் இன்னும் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்பது சரியான நடவடிக்கை அல்ல என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் ஒருங்கிணைந்த பதில் மனுவாக தாக்கல் செய்ய உள்ளதால் 1 முறை மட்டும் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் 3 மனுவிற்கும் தலா 10,000 ரூபாய் என 30,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். இந்த தொகையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நிவாரண நிதிக்கு செலுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் பிரதான வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.